அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதவெறி என்பது நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்து வருகின்ற ஒன்றுதான். அதாவது மதவெறி பரவிக்கொண்டு மதங்களை அங்கேயும் இங்கேயும் தவறாக சொல்லி சண்டை மூட்டி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு நமது நாட்டில் பல சிரமங்களும் நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரிகின்ற விஷயம்தான். இதில் முஸ்லிம் என்றும் ஹிந்து என்றும் கிறிஸ்து என்றும் சொல்லி ஜனங்களுக்கிடையில் பிரச்சனையை மூட்டி சண்டை எழுத்திவிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கிறார்கள். இதில் அதிகமாயும் முஸ்லிம் மதத்தை தான் முக்கியமாக குறிவைக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிலர்கள் முஸ்லிம் பள்ளிகளில் சாணியை தூக்கி வீசி மதவெறியை தூண்டுகிறார்கள். அதேபோல் கோயிலுக்குள்ளே மாட்டுக்கரையை கொண்டு போய் வைத்து முஸ்லிம்கள் பேரில் பழிய போடுகிறார்கள். இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் பாலஸ்தீன் இஸ்ராயல் போர்தான். இப்போது இஸ்ராயலில் இருந்து ஒரு செய்தி வந்தது. அதாவது கிழக்கு ஜெருசலேமில் ஒரு கபர்ஸ்தானில் யாரோ ஒருவன் ஒரு கழுதையின் தலையை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி அந்த குற்றவாளியை போலீஸ் கைது செய்தார். அந்த குற்றவாளி ஒரு மதவரை பிடித்தவன் தான். அவனோட நோக்கம் முஸ்லிம்களை பிரச்சனைகளில் தூண்டுகிறது தான். குற்றவாளியை விசாரித்ததில் அவனோட நண்பனையும் கைது செய்தார். அவனிடம் ஒரு இரும்பு ஆயுதம் கண்டெடுக்கப்பட்டது. இந்த மதவெறி தான் அவங்களோட நோக்கம். இதைதான் நாம் இந்தியிலும் நடக்கிறது. இதனால் தானே இஸ்ராயல் பாலஸ்தீன் மக்களை இன்றும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீனில் இஸ்ராயல் எவ்வளோ பெரிய கொடூரமான விஷயங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம இந்தியிலும் இந்து ராஷ்டிரம்தான் இங்கே முஸ்லிம்களை ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று 1க்கு 40 தடவை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த ஜூதனுக்கு நேரம் வந்தாச்சு. அவனை போலீஸ் கைது செய்தார். இதேபோல் உள்ள தகவல்கள் தான் இப்போது பாலஸ்தீன் இஸ்ராயல் போரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. கிழக்கே ஜெருசலேமில் ஒரு முக்கியமான முஸ்லிம் பள்ளிவாசல் தான் இந்த ஒரு விஷயம் நடந்தது என்று செய்தியாளர்கள் நம்மிடம் சொன்னது. இந்த வீடியோ உங்களிடம் சேரதுக்கு காரணமாகியவருக்கு நன்றி சொல்லி இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.